இன்றைக்கி வந்து ஒரு புக் மார்க் செய்கிறது பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ஸோ என்ன யூஸ் பண்ணி அப்படின்னா, இந்த ப்ரைஸ் டேக் இருக்கும்ல, நம்மளோட ட்ரெஸ்லாம் நியூவாக எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து இந்த ப்ரைஸ் டேக் இருக்கும்ல, ஸோ அந்த டேக் வச்சு தான் நான் வந்து புக் மார்க் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ளைனாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு என்ன கலர் பேஸ்க்கு வேணும் அப்படியோ அந்த கலரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பெயிண்டிங்கில் ரொம்ப பண்ணுறதில்ல. நான் வந்து ஒயிட் கலர் பேஸ்க்கு மட்டும் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நம்மளுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை வந்து சும்மா அவுட்லைன் மட்டும் வரைஞ்சி இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். அதில் குவாட்ஸ் எதுவும் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து கீழே எழுதிக்கலாம். ஸோ இந்த இது ஃபர்ஸ்ட்டாக அந்த டெடி பியர் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிசைன் வந்து நான் அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி அங்கங்கே வந்து லீஃப் அண்ட் ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேக்கில் வந்து காஃபி கப்பும் அது கூட கொஞ்சம் குவாட்ஸுமே எழுதியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக நான் முடிச்சிருக்கேன். இதுவே நீங்கள் அவுட்லைனும் கொடுத்து அதுக்கேற்ற கலர்ஸும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து அந்த ஹைஃபன் டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஹைஃபனாக போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி கார்னர்ஸ் வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட் லுக் கொடுக்கும் அந்த டிசைனுக்கே. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் வந்து எடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் லேஸாக இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அதாவது நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து அந்த பிசிறுலாம் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக வந்து லைட்ரு வச்சு வாட்டிட்டேன். ஸோ சைட்ஸ் எல்லாம் வாட்டிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்கும்ல, அந்த டேக்லேயே ஹோல்ஸ் இருக்கும். எப்போயுமே அந்த டேக்கில் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேக்கில் இருக்க ஹோல்ஸுக்குள்ளேயே வந்து நம்ம அந்த கிளாத்தை விட்டுட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு எத்தனை நாட் வேணுமோ போட்டு எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி வாட்டி ரெண்டு சைடுமே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அது ஒன்றா சேர்ந்துடும். ஸோ ரொம்பவே க்யூட்டான நம்மளோட டேக் யூஸ் பண்ணி புக் மார்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 3 டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.